ஓகே. ஸோ இந்த ட்ரிகர் ஆர்டர் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 380 அப்படின்றது கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ 380க்கு மேலே பை பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம்னா, கரண்ட்டாக மார்க்கெட் வந்து 340ல் இருக்குது. ஸோ பையை கிளிக் பண்ணி நான் எஸ்எல் அப்படின்றத சூஸ் பண்ணி 381 அப்படின்றத நான் என்னோட என்ட்ரி ப்ரைஸ்னால் அதை போட்டுட்டு 381 to 385க்குள்ளே எனக்கு ட்ரிகர் ஆகிடு அப்படின்றத நம்ம போட்டு இப்போ பை கொடுத்தோன்னா ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு எதுவும் ட்ரிகர் ஆகிருக்காது. எப்போ இந்த ப்ரைஸை கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் நமக்கு ட்ரிகர் ஆகும். ஒருவேளை இது கிராஸ் ஆச்சுன்னா இப்போ நமக்கு ட்ரிகர் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுறது, டார்கெட் ஆர்டர் போடுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து செட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸிட் கொடுத்து டார்கெட்டுக்கு வந்து நம்ம லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ 410 என்னோட டார்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் 410 கொடுத்து செல் போட்டேன் அப்படின்னா ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னோட என்ட்ரி ப்ரைஸ்க்கு கீழே போகுதுன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஆர்டரை நான் ஸ்டாப் லாஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை கொடுத்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 330 அப்படின்னா நான் 330 அப்படின்னா எஸ்எல் சூஸ் பண்ணிவிட்டு ட்ரிகர் ப்ரைஸில் 330 to 325க்குள்ளே எனக்கு வந்து ட்ரிகர் ஆகிடு அப்படின்றத நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டராக கொடுத்து வைப்போம். ஸோ இப்போ பார்ப்போம். நமக்கு மேலே போச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம், கீழே போச்சுன்னா நம்ம வந்து லாஸ் புக் பண்ணிக்கலாம் எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். எனக்கு பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து டார்கெட் ஆர்டரே போட்டு வச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மாடிஃபை கொடுத்து ஆர்டரில் போய்ட்டு மாடிஃபை கொடுத்து என்னோடய டார்கெட் ஆர்டருக்கு நம்ம லிமிட் யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 430 அப்படின்றத நம்ம வந்து போட்டுவோம். 380ல் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 420 அப்படின்றது நம்மளோட டார்கெட் ஆர்டராக மாற்றி வச்சுப்போம். ஓகே. ஸோ மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கீழே வந்துக்கிட்டு இருக்கு. நிஃப்டியும் நல்லாவே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டிக்கும் நம்ம வந்து குரூப்பில் கால் கொடுத்துருக்கோம். என்ன ஆகும் பார்ப்போம். நிஃப்டியோட கால் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து டார்கெட் 1 நோக்கி போய்கிட்டு இருக்கு. $159 நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஓகே. செகண்ட் டார்கெட் வந்து 169. தேர்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 179 வச்சுருக்கோம். 74, 159, 167, 174 ஜஸ்ட் அப்ராக்ஸ் வேல்யூ தான் போட்டிருக்கோம். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் போடல. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஸோ வரட்டும். இன்னும் நமக்கு கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு டார்கெட் 1 நோக்கி போய்கிட்டு இருக்கு. டே ஹை 159.50 ஹிட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு கேண்டிலில் இது கிடைக்கல. எஸ், ஹிட் ஆகிடுச்சு. ஸோ டார்கெட் 1 ஹிட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம பொசிஷன் போய் பார்ப்போம். ஸோ ஸ்டில் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகலை, கீழே வந்துகிட்ருக்கான். நோ வரிஸ். எய்தர் டார்கெட் அல்லது ஸ்டாப் லாஸ் அப்படின்றது தான் நம்ம கான்செப்டாக இருக்கணும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் திரும்புகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்த சப்போர்ட் இருந்த இடம் அதை உடச்சி கீழே வந்திருக்கு. அதே இடத்துல தான் ஏற்கனவே ரெசிஸ்டன்ட் இருந்ததுனால ப்ரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை வந்து நம்ம இப்போதைக்கு போட முடியாது. நமக்கு 330 தான் நம்மளோட ஸ்டாப், 335 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்சு இது 500 வரைக்கும் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எந்த ஆர்டரும் பெண்டிங்கில் இல்லை. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1217 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு எவ்வளோ நேரம் ஆர்டர் எடுத்து 9:37க்கு போட்டோம், 9:43க்கு நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ தான் ஆர்டர் டைப்பை நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நேற்று கொஸ்டின் கேட்டவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இந்த ஆர்டர் போட்டு காமிச்சேன். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ.